அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவமயம். பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். நிலா பூரணமா இருக்கும். முழு நிலவு தெரியும். சூரியனும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது. அப்படி இருக்கும் பொழுது சூரியனின் முழு ஆற்றலும் சந்திரனின் முழு ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும். அப்ப பௌர்ணமி அன்று நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆலயங்கள் செல்வது மிக மிக சிறந்தது. விரதம் மேற்கொள்ளலாம். விரதம் இருந்தா நாம பாருங்க, பௌர்ணமி அன்று விரதம் இருக்கும் பொழுது பசிக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் சூரியனுடைய முழு கதிர்வீச்சுகளின் ஆற்றலும் சந்திரனின் முழுமையான சந்திரன் பூரணமாக இருக்கு பார்த்தீங்களா, சந்திரன், அவற்றின் ஆற்றலும் நிரம்பி இருக்கும். அப்போ நம்மளுடைய உடல்நிலையை பேலன்ஸ் ஆகிடும். இதனால தான் பௌர்ணமி அப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது உடலுக்கு மிக மிக நல்லது, ஆரோக்கியத்தை தரும். கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறந்தது தான் பௌர்ணமி. நன்றி.